அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அருமை குழந்தைகளே, நேற்றைய தினம் சா என்கக்கூடிய ஒரு எழுத்தை நாம் படித்தோம். அந்த சாவை எந்த இடத்தில் எப்படி உபயோகிக்க வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கிறோம். ஒரு சூறாவினுடைய இடையிலே வருகிறது. அது குறிப்பாக இந்த சூறா ரொம்ப கவனமாக ஓத வேண்டிய ஒரு சூறா. சில எழுத்துக்களை கவனமாக உச்சரிக்க வேண்டும். அதில் தவறு ஏற்பட்டு விட்டால் சூறாவும் தவறாகிவிடும், நம்முடைய தொழுகையும் பாத்திலாகிவிடும். ஆகவே கவனமாக படிக்க வேண்டிய சில எழுத்துக்கள் இருக்கிறது. அந்த எழுத்துக்களை நான் இப்பொழுது சொல்லித் தருகிறேன், கவனமாக பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலகி காஃபுடைய சவுண்ட் வரணும். ஃபலகி மின் ஷர்ரி மா ஹலகா. இங்க ஹாவ கவனமா உச்சரிக்க வேண்டும். என்ன காரணங்கிறது நான் இந்த சூரா முடிஞ்சிட்டு சொல்லித்தரேன். மா ஹலகா வமின் ஷர்ரி ஆசிகின் இதா வகபா வமின் ஷர்ரின் நஃபாசாதி. இது நூனு, இது ஃபா, இது சா, இது தா. நஃபாசாதி பாருங்க, மேல இங்க ஒரு ஷத் இருக்கு, இங்க ஒரு ஷத் இருக்குது. அப்ப நம்ம ஓதுறது வமின் ஷர்ரின் நஃபாசாதி ஃபில் உகதி வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத். இங்க எல்லாம் நிறுத்த வேண்டியது பாருங்க. ஃபலக், ஹலக், வகப், உகத், ஹஸத். எப்படி நிறுத்தணும்? அது அந்த ரவுண்டு பார்த்தா அந்த இடத்துல நிறுத்தணும். ஃபுல் ஸ்டாப். புரியுதுங்களா? சரி, இப்ப பாருங்க, ஒரு கவனிக்க வேண்டிய சில எழுத்துக்கள். ஃபலக்குங்கணும், காஃபுடைய சவுண்ட் ஃபலக். ஹலக்குன்னு வரணும். ஹலக்கா மா ஹலக்கான்னு ஏன் சொல்லணும்னு கேட்டா, இப்ப ஒண்ணும் வேண்டாம், உதாரணமா நான் சொல்லித்தரேன் பாருங்க. இந்த புள்ளி இல்லைன்னு வைங்க. இந்த புள்ளி இங்க நம்ம உச்சரிக்கல. இந்த புள்ளியை நம்ம உச்சரிக்கல. எப்படி ஓதணும்? மா ஹலக்கான்னு ஓதணும். மா ஹலக்காவுக்கும் மா ஹலக்காவுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ஹலக்கான்னு சொன்னா படைத்தான். ஹலக்கான்னு சொன்னா படைத்தான். ஹலக்கான்னு சொன்னா செரச்சான்னு அர்த்தம், ஷேவிங். புரியுதுங்களா? அப்ப ஷேவிங் கூடிய வார்த்தைக்கும் படைப்புங்க கூடிய வார்த்தைக்கு எவ்வளவு வித்தியாசம் வருது? அல்லாஹ் படைக்கக்கூடியவனா, செரைக்கக்கூடியவனா? அல்லாஹ் படைப்பவன் இல்லையா? அப்போ ஹலக்கன்னு சொல்லாதான் அந்த அர்த்தம் வருமே தவிர, ஹலக்கன்னு நீங்க சொல்லி ஓதிட்டா பயங்கரமான தவறு ஏற்படும். அந்த சூறாவும் வேஸ்ட் ஆயிரும், நம்ம தொழியும் வேஸ்ட் ஆயிரும். அதனால இந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, மா ஹலக்கன்னு ஓதணும், மா ஹலக்கன்னு ஓதக்கூடாது. பின்ன வமின் ஷர்ரி காசிகின் இதா வகபா வமின் ஷர்ரி நஃபாசாதி நூனு ஃபா சா தா ஃபில் உகதி வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸதா. கொஞ்சம் கூட நல்லா நீங்க திருப்பி போட்டு கேட்டு பாருங்க, உங்களுக்கு வரும். இப்போ நேத்து நம்ம படித்த சூறாவுக்கும் இன்னைக்கு நம்ம படித்த சூறாவுக்கும் ஒரு பிரத்யேகமான ஒரு இது சக்தி இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அல்ஹம்து சூரா ஏற்கனவே ஓதிட்டோம். அல்ஹம்து சூறாவையும் குல்லாவுது பிரபில் ஃபலக் இப்ப நம்ம ஓதுனதையும் குல்லாவுது பிரபில் நாஸ் என்கக்கூடிய 3 சூறாவுக்கும் ஒரு பிரத்யேகதை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்ன விசேஷத்தன்மை, நம்ம படுக்கிறோது பாயில போய் உட்கார்ந்து இந்த 3 சூறாவை ஓதி அப்படின்னு கையில ஊதி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே தடவிட்டு நம்ம படுத்தோம்னு சொன்னா ஒரு எறும்பும் கூட அல்லாவுக்கு தெரியாம கடிக்காது. புரியுதுங்களா? எல்லா விதமான விஷ ஜந்துக்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். எல்லா விதமான கெட்ட கனவுகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பான். எந்த ஆபத்தும் வராமல் தூங்கி எழுகின்ற வரை எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பான்.
இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டெய்லி செஞ்சிருக்கிறாங்க. இந்த 3 சூறாவையும் ஓதி கையில ஊதி உச்சந்தில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஓதி எடுத்தா படுப்பாங்க. அப்படி ஒரு பிரத்யேகமான தன்மை இந்த சூறாவுக்கு இருக்கிறது. இன்னும் இந்த 2 சூறாவுக்கும், அதாவது குல்லாவுது ஃபலக்குக்கும் குல்லாவுது நாசுக்கும் இன்னும் சில விசேஷமான தன்மைகள் இருக்குது. அதை சொல்றதுக்கு நேரம் இல்லை. இதை மட்டும் நீங்க விளங்கினாம புரிஞ்சா போதும். என்ன தெரியுங்களா, இந்த 2 சூறாவை கவனமாக ஓத வேண்டும். நான் சொல்லி தந்த எழுத்துக்களை மிக மிக கவனமாக ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு பார்ப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.